சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய 3 சூறாக்களின் ஆரம்ப வசனங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை சொல்கிறது. அதாவது முதலாவது சூரத்துல் கமருடைய முதல் ஆயத், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சூரா கமருடைய முதல் ஆயத் சொல்கிறது, உலக முடிவு நெருங்கிவிட்டது. இக்தரபத்திஸ் ஸாஅ, ஸாஅ நெருங்கிவிட்டது. சூரத்துல் நஹ்லுடைய முதல் வசனம் சொல்கிறது, அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூஹ். அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டது, அவசரப்படாதீர்கள். மூன்றாவது சூராவுடைய முதல் வசனம் சொல்கிறது, اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மக்களுக்கு கேள்வி கணக்கு நெருங்கி விட்டது. இந்த 3 சூறாவுடைய முதல் வசனங்கள் என்ன சொல்கிறது? உலக முடிவு நெருங்கிவிட்டது, அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது, கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. ஏன் அல்லாஹ் இவ்வாறான இறந்த கால சொற்களை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றுதான், நாளை உலகம் அழியுமா, மறுநாள் அழியுமா? உலகத்துடைய ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றி பாதையாக மாற்றி இந்த பாதையில் பிரயாணம் செய்பவர்கள் தான் மூமின்கள். உலகத்தில் எது நடந்தாலும் அதை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது என்று சிந்திப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். நோய் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், சகோதரர்களே, அல்லாஹ் இதை சுருக்கமாக நம் எல்லோரும் தெரிந்த ஒரு சூறாவிலே அல்லாஹ் மிக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. அல் காரிஆ, திடுக்கிடும் செய்தி, மிக பயங்கரமான செய்தி. மல் காரிஆ, அந்த பயங்கரமான செய்தி என்ன? வமா அத்ராக மல் காரிஆ. நபியே, அந்த காரிஆ என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? ஒரே சொல் 3 தடவை, ஒரே சொல் 3 தடவை. அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. ஒரே சொல்லை அல்லாஹ் 3 தடவை மடக்கி மடக்கி. லேசா நினைச்சிடாதீங்க, உலகத்துடைய காரியங்கள் போல வென்று விடலாம் என்று நினைச்சிடாதீங்க. அது மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது. காரிஆ என்றால் என்ன அல்லாஹ் கேட்கிறான். இந்த காரிஆ என்பதனுடைய விளக்கம் என்ன? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். 2 விளக்கம் தான். காரிஆவை விளங்குவதற்கு 2 தெளிவுதான். ஒன்று, முழு உலக மனிதர்களும் ஈசல்களை போன்று மாறுவார்கள். எதை போல? குர்ஆன் ஈசலை பத்தி பேசுது. ஈசல், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று மனித சமூகம் மாறும். எப்பொழுது இது? மனித சமூகம் மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை மறுக்கிறதா இல்லையா?
மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவார். முழு உலக மனிதர்களும் மறுக்கிறார்கள், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் இருக்கிறது. எவ்வாறு எழுப்பாட்டுவேன் என்பதை சொல்லும் பொழுதுதான் யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷ். அரபியில ஃபராஷ் என்றால் ஈசல். ஈசலுக்கு ஏன் அல்லாஹ் மனிதன் ஒப்பாக்கினார்? ஈசலுக்கு திசை தெரியாது. ஈசலுடைய ஆயுள் மிக குறுகியது. ஈசல் ஒரு வெளிச்சத்தின் பக்கம் பறந்து சென்று மரணித்துவிடும். முழு உலகத்துடைய கபரையும் அடக்க ஸ்தலங்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டியதோடு எல்லோருமே பூமிக்கு மேல் ஈசல்களை போல் கிடப்பார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஈசலை போல் கிடக்கும் பொழுதுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய இரண்டாவது சூர் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டதோடுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகளை போன்று மாறுவீர்கள். குர்ஆன் ஈசலை பற்றியும் பேசியிருக்கிறது, வெட்டுக்கிளியை பற்றியும் பேசியிருக்கிறது. அல்லாஹ் சூரா கமர்லே தெளிவுபடுத்துகிறான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் وَإِنْ يَرَوْا آيَةً يُعْرِضُوا وَيَقُولُوا سِحْرٌ مُسْتَمِرٌ وَكَذَّبُوا وَاتَّبَعُوا أَهْوَاءَهُمْ وَكُلُّ أَمْرٍ مُسْتَقِرٌ وَلَقَدْ جَاءَهُمْ مِنَ الْأَنْبَاءِ مَا فِيهِ مُزْدَجَرٌ حكمة بالغة فما تغني النذر فتول عنهم يوم يدعو الداعي إلى شيء نكر خش عن أبصارهم يخرجون من الأجداث كأنهم جراد منتشر. அல்லாஹ் சொல்கிறான், உலக முடிவு நெருங்கி விட்டது. நீங்க உலகமெல்லாம் சேர்ந்து சொல்றீங்க உலகம் நிரந்தரமாக இருக்கும். உலகத்தை படைச்சவன் சொல்லிட்டான் உலக முடிவு நெருங்கி விட்டது. அதற்கு ஒரு அடையாளம் தான் வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. சந்திரனை போய் பாருங்க, பிளந்திருக்குது சந்திரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே, அந்த காலத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுத்தவர்கள், மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பொய்ப்பித்தவர்கள், இந்த மூன்றும் செய்தவர்கள் கேட்டார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்திரனை பிளந்து காட்டினால் உங்களோட அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இரவு நேரம், பௌர்ணமி நிலவு, 14ஆம் இரவு, முழு ஃபுல் மூன் சந்திரனாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களையும் அழைத்து வந்து என்ன சொன்னார்கள்? சந்திரனுக்கு விரலை காட்டினார்கள். சந்திரன் 2 துண்டாக மாறியது. அதில் ஒரு துண்டு ஜபலு அபி குபைஸ் என்ற மலையின் பக்கமும், மறு துண்டு குஐகான் என்ற மலை பக்கமும் மக்காவிலே சென்றது. நடுவிலே ஹெரா குகை அமைந்திருக்கும் ஜபலு நூர். அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் அந்த சந்திரன் பிளப்பதை பார்த்தார்கள். அதனாலதான் வரலாறுகளை தேடி பாருங்கள், இந்த சந்திரன் பிளப்பதை இந்தியாவுடைய கேரளாவுடைய மலபார் மன்னன் ஸ்ரீ பெருமாள் என்பவர் அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்துதான் இந்தியாவிலே மலபாரிலே முதல் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அவர்தான்.
உடனே இதை தேடுகிறார். சந்திரன் சும்மா பிளக்காது. நாம் அடிக்கடி சொல்லுவது, யாரும் மடத்தனமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்க மடத்தனமாக இஸ்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாருக்கும் பலாத்காரம் இல்லை. சிந்தியுங்கள், யோசியுங்கள். அல்லாஹ் உண்மையா, ரசூல் உண்மையா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா, உங்களுக்கான ஆதாரம் இருக்கிறது. இந்த சந்திரன் பிளந்த ஆதாரம். சந்திரனை போய் ஆராய்ச்சி செய்யுங்கள். அதில் பிளப்பு இருந்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னர் தேடுகிறார். 2 பேரை அனுப்பினார். 2 பேரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேடி தேடி ஒருவர் மஸ்கத்திலே, ஒமானிலே மரணித்தார். ஒருவர் வந்துதான் மலபாரிலே அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்தார். வரலாற்று புத்தகங்களை தேடி பாருங்கள். சந்திரன் பிளந்ததை வைத்து முதல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மன்னர் இந்தியாவுடைய மலபார் மன்னர். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சந்திரன் பிளக்கிறது. பிளந்ததை எல்லோருமே பார்த்தார்கள். மக்காவிலே 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவு. பார்த்ததோடு என்ன சொல்லிவிட்டார்கள்? சொன்னார்கள், இது முஹம்மதுடைய சிஹ்ருன் முஸ்தமிர், இது சூனியம். இது وَكَذَّبُوا وَاتَّبَعُوا أَهْوَاءَهُمْ, பொய்ப்பித்தார்கள், மனோயிச்சையை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே கணக்கா நடக்கும். وَكُلُّ أَمْرٍ مُسْتَقِرٌ وَلَقَدْ جَاءَهُمْ مِنَ الْأَنْبَاءِ, ஒவ்வொரு செய்தியும் வருகிறது. ரெடியாக, உலகத்தை அழிக்க போறேன், ரெடியாக, நோயை தந்தாச்சு, ரெடியாக, வெட்டுக்கிளியை தந்தாச்சு, ரெடியாக. ஒன்றொண்டா வருது சோதனை, ஒன்றொண்டா வருது சகோதரர்களே. சோதனை வந்து கொண்டே இருக்கு. சும்மா வாரதில்லை. எதுவும் அனுப்பக்கூடிய ஒருவன் இருக்கின்றார். 7 மண்டா 5 வெட்டுக்கிளியை செஞ்சு விட சொல்லுங்க. 7 மண்டா உலகத்துக்கு. சைனாவுக்கு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கு சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் வெட்டுக்கிளியை செய்ய சொல்லுங்க. 7 மண்டா. எங்கிருந்து வருது இதெல்லாம்? யார் அனுப்புகிறான்? சிந்திப்பதற்கு மூளை இல்லையா சகோதரிகளே? எங்கிருந்து வருகிறது? வெட்டுக்கிளி வருகிறது, நோய் வருகிறது. அல்லாஹ் இவ்வாறுதான் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் ஃபிரௌன். கொடுங்கோல் ஆட்சி, சாதாரண ஆட்சி அல்ல. பல்லாயிரம் முஸ்லிம்களை கொலை செய்த கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும் என்றால் கைரோவுடைய மியூசியத்துக்கு போய் இந்த ஃபிரௌனை பார்க்கலாம். முழு உடம்பும் அழுகும் பொழுது எவ்வாறு ஃபிரௌனுடைய உடம்பு மாத்திரம் அழுகாமல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஏன்? உலக மக்கள் பாடம் படிப்பதற்கு. இந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சி செய்த பொழுதும் அல்லாஹ் 5 வகையான அல்லது 9 வகையான அத்தாட்சிகளை அனுப்பினான். திருந்து فأرسلنا عليهم الطوفان والجراد والكمل والضفادع والدم آيات مفصلات. சூரத்துல் அராஃபிலே அல்லாஹ் 5 அத்தாட்சிகள். முதலாவது என்ன? فأرسلنا عليهم الطوفان, வெள்ளத்தை அனுப்பினோம். திருந்தல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை. இரண்டாவது வல்ஜராத், வெட்டுக்கிளி என்று சாதாரணமாக பார்த்துவிட்டு சென்று விடாதீர்கள். வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள். வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்த 2வது சோதனை வெட்டுக்கிளி. மிஸ்ருடைய அவ்வளோ விவசாயத்தை சாப்பிட்டது வெட்டுக்கிளி. என்ன செஞ்சான் ஃபிரௌன்? ஒரு மோசடி செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போய் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திருந்துறேன், துவா கேளு அல்லாஹ் இடத்துல, துவா கேட்பார். வெட்டுக்கிளி போயிடும், திரும்ப தலகிலா புரண்டுருவார். 3வது வல் கும்மல், பேன். நாங்க பேனை காணல, வெட்டுக்கிளியே கண்டுட்டோம்.
சாப்பாடு எடுத்தாலும் பேன், தலையால பேன் கொட்டும், எல்லா இடத்துலையும் பேன். எவ்வாறு இருக்கு? நாலாவது தவளை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைகள். தூஃபான் அல்லாஹ்வுடைய படை, வெட்டுக்கிளி அல்லாஹ்வுடைய படை, பேன் அல்லாஹ்வுடைய படை, தவளை. சாப்பாடு வச்சா தவளை, வீட்டுள்ளுக்கு தவளை, பெட்ரூம்ல தவளை. எப்படி இருக்கும்? டாய்லெட் போனா உள்ளுக்கு தவளை, தூங்க கட்டில இருந்தா தவளை. இன்னும் இந்த சோதனையை நாங்க காண இல்லை, ஃபிரௌன் கண்டார். ஐந்தாவது சோதனை தான் வத்தம், ரத்தம். மூக்கால ரத்தம் கொட்டுறது, ரத்தம் ஓடிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றார், தெளிவான ஆதாரங்கள் இவைகள், இது விளையாட்டல். இன்றைக்கு வெட்டுக்கிளி பறந்து வருது, இந்தியாவுக்கு வந்துட்டு, பாகிஸ்தானுக்கு வந்துட்டு, யமனுக்கு வந்துட்டு, உலகத்துல வந்துட்டுண்டா மக்களே வெட்டுக்கிளியை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும். ஏண்டா அல்லாஹ் வெட்டுக்கிளியை பத்தி சொல்லும் பொழுது சூரா கமர்லே சொல்கிறார், நபியே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லையா, உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லையா, அவங்கள விட்டு. ஏனென்றா ஒரு நாள் வரும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதுவார். இந்த நாளையில் யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாஸ், கபறுகளிலிருந்து எழும்புவார்கள். எதை போல் தெரியுமா? கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், வெட்டுக்கிளியை போல். அல்லாஹ் ஃபிரௌனுடைய சம்பவத்தில் சோதனைக்கு வெட்டுக்கிளியை சொன்னார். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், கபரிலிருந்து எழும்பும் பொழுது பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல். அவ சூரத்துல் காரியாவில் அல்லாஹ் சொன்னான் என்ன? கல் ஃபராஷில் மப்சூஸ், பரத்தப்பட்ட ஈசல்கள். இங்க சொல்றான் என்ன? கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகள். அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஈசல், வெட்டுக்கிளி. அடக்க ஸ்தலங்களிலிருந்து, கபர்களிலிருந்து எழும்பி கிடப்பது ஈசல்களை போல. என்ன திசை தெரியாது. இப்ப எல்லாரும் ஊடு இருக்குது, அங்க ஊடு இருக்காதே. மரணத்துக்கு பிறகு கியாமத்துல யாருக்கு வீடு இல்லையே, சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே, தன்னுடைய கபரடி எழும்பி எழும்பி நிற்கிறது தான். அந்த நேரம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் சத்தம் கேட்டதோடு அந்த சத்தத்தை நோக்கி வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள். அந்த சத்தத்தை நோக்கி, அதுதான் அல்லாஹ் வெட்டுக்கிளியை பயன்படுத்துகிறார். என்றால் வெட்டுக்கிளி எங்கு ஓசை வருகிறதோ அங்கு செல்லும். ஈசல் எங்கு வெளிச்சம் வருகிறதோ அங்கு செல்லும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாம் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், இது மனிதர்களுடைய நிலைமை. வெட்டுக்கிளியை போன்று மாறுவார்கள். وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنْفُوشِ, இந்த மலைகள் எல்லாம் சாயம் பூசப்பட்ட பஞ்சை போல் மாறிவிடும். சாயம் பூசப்பட்ட பஞ்சு. இவ்வளவு பெரிய மலை காண போகிறோம் சகோதரர்களே. எல்லாத்தையும் மறுக்காதீர்கள். மறுத்தால் பேர் காஃபிர், மறுத்தால் தான் பேர் காஃபிர். எல்லாவற்றையும் மறுக்க முடியாது என்று அல்லாஹ் எல்லோருக்கும் மூளையை தந்த சிந்தி இல்லை. அல்லாஹ் சொல்கிறார், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய மீசானுடைய தட்டு பாரமாகுமோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, அவர் சந்தோஷமான வாழ்க்கை அடைவார். அப்ப உலகத்தில் வந்த அதற்குத்தான், உலகத்தில் வந்த சாப்பிட்றதுக்கு அல்ல, குடிப்பதற்கல்ல, வாழ்வதற்கல்ல, தூங்குவதற்கல்ல. இவைகள் கிடைத்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் நோக்கம் மீசானை நிர்ணயிக்க வேண்டும். இவன் மட்டும்தான் புத்திசாலி.
யார் மீசானை நிறைத்தாரோ இவர் புத்திசாலி. நோன்பு பிடிச்சோம், 6 நோன்பு, ஒவ்வொரு இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம், மீசான நிறைக்கிறது தான், வேறொன்றுக்கும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய கால் கொஞ்சம் கட்ட கால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராக் என்ற குச்சியால் தான் பல் துலக்குவார்கள். அந்த காலத்து பிரஷ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த அராக் என்ற குச்சி தான் மிக பல்லுக்கு, முரசுக்கு, நாக்குக்கு, தொண்டைக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம். அதுதான் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லா, இந்த அராக் மரத்தில் ஏறி ஒரு கம்பை உடைச்சிட்டாங்க, நான் மிஸ்வாக் செய்ய போறேன், பல் துலக்க போறேன். இவர் மரத்தில் ஏறியதோடு ஒரு காற்று அடித்தது, உடனே அவருடைய கால் விலங்கிற்று. சஹாபாக்கள் சிரித்தார்கள். என்ற கால் கொஞ்சம் கட்ட, சின்ன கால் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை கொண்டு போய் மீசான்ல வச்சா இது மலையை விட பாரமாக இருக்கு. ஏன்? அந்த அளவு அப்துல்லா மஸ்ஊத் அமல் செய்து வைத்திருந்தார், மீசானுக்கு தயாராக இருந்தார். அப்ப அமல நிற்கிற இடம் இருக்குது கியாமத்தில். அதற்கு சகோதரர்களே தயாராக வேண்டும். யார் அமல் செய்யல, உலகத்தில் நல்ல வீடு, நல்ல காசு, நல்ல பணம், நல்ல அரசியல் முழுதையும் வளர்த்தார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, மீசான்ல ஒன்றும் இல்லை, குர்ஆன் இல்லை, அமல் செய்யல. فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ. அல்லாஹ் சொல்றான், அவர் போற இடம் ஹாவியா என்ற நரகம்தான். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ. நபியே, ஹாவியா என்றால் என்ன? நாருன் ஹாமியா, நாருன் ஹாமியா, தொடராக எரிந்து கொண்டிருக்கும் நரக நெருப்பு. தொடராக 1000 வருடம் எரிக்கப்பட்டது, 2000 வருடம், 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நரகம்தான் அந்த நரகம். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடியுமான அளவு அல்லாஹ்வை மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு, ரசூலை தெளிவுபடுத்தி கொண்டு, கியாமத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி, மீசானை நிறைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உலக மக்களுக்கு இந்த வெட்டுக்கிளி என்றால் என்ன, இந்த ஈசல் என்றால் என்ன, இவைகள்லாம் சாதாரண விடயங்கள் அல்ல. குர்ஆனில் 2 சூறாக்கள் வெட்டுக்கிளி வந்திருக்கிறது. சூரா முஃமினூன், சூரத்துல் அராஃப், சூரத்துல் கமரிலே இது அல்லாஹ்வுடைய சோதனை. வெட்டுக்கிளியை பார்த்து நீ படி, கியாமத்தில் எப்படி பறந்து செல்ல வேண்டும் வெட்டுக்கிளியை போன்று என்று அல்லாஹ் சூரா கமர்லே தெளிவுபடுத்துகிறான். ஒவ்வொரு கிழமையும் புது புது அத்தாட்சியில் வந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்போம். எது எப்பொழுது எந்த நேரத்தில் வந்தாலும் அதற்கு நாம் தயார் என்ற நிலையில் எங்களை ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பியவர்களாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய 3 சூறாக்களின் ஆரம்ப வசனங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை சொல்கிறது. அதாவது, முதலாவது சூரத்துல் கமருடைய முதல் ஆயத், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சூரா கமருடைய முதல் ஆயத் சொல்கிறது, உலக முடிவு நெருங்கிவிட்டது. இக்தரபத்திஸ் ஸாஅ, ஸாஅ நெருங்கிவிட்டது. சூரத்துல் நஹ்லுடைய முதல் வசனம் சொல்கிறது, அதா
فلا تستعجلوه. அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டது, அவசரப்படாதீர்கள். மூன்றாவது சூராவுடைய முதல் வசனம் சொல்கிறது, اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மக்களுக்கு கேள்வி கணக்கு நெருங்கி விட்டது. இந்த மூன்று சூராவுடைய முதல் வசனங்கள் என்ன சொல்கிறது? உலக முடிவு நெருங்கிவிட்டது, அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது, கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. ஏன் அல்லாஹ் இவ்வாறான இறந்த கால சொற்களை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றுதான், நாளை உலகம் அழியுமா, மறுநாள் அழியுமா? உலகத்துடைய ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றி பாதையாக மாற்றி இந்த பாதையில் பிரயாணம் செய்பவர்கள் தான் மூமின்கள். உலகத்தில் எது நடந்தாலும் அதை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது என்று சிந்திப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். நோய் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், சகோதரர்களே, அல்லாஹ் இதை சுருக்கமாக நம் எல்லோரும் தெரிந்த ஒரு சூறாவிலே அல்லாஹ் மிக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. அல் காரிஆ, திடுக்கிடும் செய்தி, மிக பயங்கரமான செய்தி. மல் காரிஆ, அந்த பயங்கரமான செய்தி என்ன? வமா அத்ராக மல் காரிஆ. நபியே, அந்த காரிஆ என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? ஒரே சொல் 3 தடவை, ஒரே சொல் 3 தடவை. அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. ஒரே சொல்லை அல்லாஹ் 3 தடவை மடக்கி மடக்கி. லேசா நினைச்சிடாதீங்க, உலகத்துடைய காரியங்கள் போல வென்று விடலாம் என்று நினைச்சிடாதீங்க. அது மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது. காரிஆ என்றால் என்ன அல்லாஹ் கேட்கிறான். இந்த காரிஆ என்பதனுடைய விளக்கம் என்ன? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். 2 விளக்கம் தான். காரிஆவை விளங்குவதற்கு 2 தெளிவுதான். ஒன்று, முழு உலக மனிதர்களும் ஈசல்களை போன்று மாறுவார்கள். எதை போல? குர்ஆன் ஈசலை பத்தி பேசு. ஈசல், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று மனித சமூகம் மாறும். எப்பொழுது இது? மனித சமூகம் மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை மறுக்கிறதா இல்லையா? மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவார். முழு உலக மனிதர்களும் மறுக்கிறார்கள், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் இருக்கிறது. எவ்வாறு எழுப்பாட்டுவேன் என்பதை சொல்லும் பொழுதுதான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷ். அரபியில ஃபராஷ் என்றால் ஈசல். ஈசலுக்கு அல்லாஹ் மனிதன் ஒப்பாக்கினார். ஈசலுக்கு திசை தெரியாது. ஈசலுடைய ஆயுள் மிக குறுகியது. ஈசல் ஒரு வெளிச்சத்தின் பக்கம் பறந்து சென்று மரணித்துவிடும்.
முழு உலகத்துடைய கபரையும் அடக்க ஸ்தலங்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டியதோடு எல்லோருமே பூமிக்கு மேல் ஈசல்களை போல் கிடப்பார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஈசலை போல் கிடக்கும் பொழுதுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது சூர் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டதோடுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகளை போன்று மாறுவீர்கள். குர்ஆன் ஈசலை பற்றியும் பேசியிருக்கிறது, வெட்டுக்கிளியை பற்றியும் பேசியிருக்கிறது. அல்லாஹ் சூரா கமர்லே தெளிவுபடுத்துகிறான், اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر وَلَقَدْ جَاءَهُمْ مِنَ الْأَنْبَاءِ مَا فِيهِ مُزْدَجَرٌ حِكْمَةٌ بَالِغَةٌ فَمَا تُغْنِ النُّذُرُ فَتَوَلَّ عَنْهُمْ يَوْمَ يَدْعُ الدَّاعِ إِلَى شَيْءٍ نُكُرٍ خُشَّ عَنْ أَبْصَارُهُمْ يخرجون من الأجداث كأنهم جراد منتشر. அல்லாஹ் சொல்கிறான், உலக முடிவு நெருங்கி விட்டது. நீங்க உலகமெல்லாம் சேர்ந்து சொல்றீங்க உலகம் நிரந்தரமாக இருக்கும். உலகத்தை படைச்சவன் சொல்லிட்டான் உலக முடிவு நெருங்கி விட்டது. அதற்கு ஒரு அடையாளம் தான் வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. சந்திரனை போய் பாருங்க, பிளந்திருக்குது சந்திரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே, அந்த காலத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுத்தவர்கள், மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பொய்ப்பித்தவர்கள், இந்த மூன்றும் செய்தவர்கள் கேட்டார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சந்திரனை பிளந்து காட்டினால் உங்களோட அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இரவு நேரம், பௌர்ணமி நிலவு, 14ஆம் இரவு, முழு ஃபுல் மூன் சந்திரனாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களையும் அழைத்து வந்து என்ன சொன்னார்கள்? சந்திரனுக்கு விரலை காட்டினார்கள். சந்திரன் 2 துண்டாக மாறியது. அதில் ஒரு துண்டு ஜபலு அபி குபைஸ் என்ற மலையின் பக்கமும், மறு துண்டு குஐகான் என்ற மலை பக்கமும் மக்காவிலே சென்றது. நடுவிலே ஹிரா குகை அமைந்திருக்கும் ஜபலுன் நூர். அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் அந்த சந்திரன் பிளப்பதை பார்த்தார்கள். அதனாலதான் வரலாறுகளை தேடி பாருங்கள், இந்த சந்திரன் பிளப்பதை இந்தியாவுடைய கேரளாவுடைய மலபார் மன்னன் ஸ்ரீ பெருமாள் என்பவர் அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்துதான் இந்தியாவிலே மலபாரிலே முதல் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அவர்தான். உடனே இதை தேடுகிறார். சந்திரன் சும்மா பிளக்காது. நாம் அடிக்கடி சொல்லுவது, யாரும் மடத்தனமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்க மடத்தனமாக இஸ்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாருக்கும் பலாத்காரம் இல்லை. சிந்தியுங்கள், யோசியுங்கள், அல்லாஹ் உண்மையா, ரசூல் உண்மையா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா, உங்களுக்கான ஆதாரம் இருக்கிறது. இந்த சந்திரன் பிளந்த ஆதாரம், சந்திரனை போய் ஆராய்ச்சி செய்யுங்கள். அதில் பிளப்பு இருந்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னர் தேடுகிறார். 2 பேரை அனுப்பினார்.
இரண்டு பேரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேடி தேடி ஒருவர் மஸ்கத்திலே ஒமானிலே மரணித்தார், ஒருவர் வந்துதான் மலபாரிலே அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்தார். வரலாற்று புத்தகங்களை தேடி பாருங்கள். சந்திரன் பிளந்ததை வைத்து முதல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மன்னர் இந்தியாவுடைய மலபார் மன்னர். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சந்திரன் பிளந்ததை எல்லோருமே பார்த்தார்கள். மக்காவிலே 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவு பார்த்ததோடு என்ன சொல்லிவிட்டார்கள்? சொன்னார்கள், இது முஹம்மதுடைய சிஹ்ருன் முஸ்தமிர், இது சூனியம். இது وَكَذَّبُوا وَاتَّبَعُوا أَهْوَاءَهُمْ, பொய்ப்பித்தார்கள், மனோயிச்சையை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே கணக்கா நடக்கும். وَكُلُّ أَمْرٍ مُسْتَقِرٌ وَلَقَدْ جَاءَهُمْ مِنَ الْأَنْبَاءِ, ஒவ்வொரு செய்தியும் வருகிறது. ரெடியாக, உலகத்தை அழிக்க போறேன் ரெடியாக, நோயை தந்தாச்சு ரெடியாக, வெட்டுக்கிளியை தந்தாச்சு ரெடியாக, ஒன்றொண்டா வருது சோதனை, ஒன்றொண்டா வருது சகோதரர்களே. சோதனை வந்து கொண்டே இருக்கு, சும்மா வாரதில்லை. எதுவும் அனுப்பக்கூடிய ஒருவன் இருக்கின்றார். 7 மண்டா 5 வெட்டுக்கிளியை செஞ்சு விட சொல்லும். 7 மண்டா உலகத்துக்கு, சைனாவுக்கு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கு சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் வெட்டுக்கிளியை செய்ய சொல்லுங்க. 7 மண்டா எங்கிருந்து வருது இதெல்லாம்? யார் அனுப்புகிறான்? சிந்திப்பதற்கு மூளை இல்லையா சகோதரிகளே? எங்கிருந்து வருகிறது? வெட்டுக்கிளி வருகிறது, நோய் வருகிறது. அல்லாஹ் இவ்வாறு தான் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் ஃபிரௌன். கொடுங்கோல் ஆட்சி, சாதாரண ஆட்சி அல்ல. பல்லாயிரம் முஸ்லிம்களை கொலை செய்த கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும் என்றால் கைரோவுடைய மியூசியத்துக்கு போய் இந்த ஃபிரௌனை பார்க்கலாம். முழு உடம்பும் அழுகும் பொழுது எவ்வாறு ஃபிரௌனுடைய உடம்பு மாத்திரம் அழுகாமல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஏன்? உலக மக்கள் பாடம் படிப்பதற்கு. இந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சி செய்த பொழுதும் அல்லாஹ் 5 வகையான அல்லது 9 வகையான அத்தாட்சிகளை அனுப்பினான். திருந்து فأرسلنا عليهم الطوفان والجراد والكمل والضفادع والدم آيات مفصلات. சூரத்துல் அஅராஃபிலே அல்லாஹ் இந்த 5 அத்தாட்சிகள். முதலாவது என்ன? فأرسلنا عليهم الطوفان, வெள்ளத்தை அனுப்பினோம். திருந்தல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை. இரண்டாவது வல் ஜராத், வெட்டுக்கிளி என்று சாதாரணமாக பார்த்துவிட்டு சென்று விடாதீர்கள். வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள். வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்த 2வது சோதனை வெட்டுக்கிளி. மிஸ்ருடைய அவ்வளோ விவசாயத்தை சாப்பிட்டது வெட்டுக்கிளி. என்ன செஞ்சான் ஃபிரௌன்? ஒரு மோசடி செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போய் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திருந்துறேன், துவா கேளு அல்லாஹ் இடத்துல, துவா கேட்பார், வெட்டுக்கிளி போயிடும், திரும்ப தலகிடா புரண்டுருவார். 3வது வல் கும்மல், பேன். நாங்க பேனை காணல, வெட்டுக்கிளியே கண்டுட்டோம். சாப்பாடு எடுத்தாலும் பேன், தலையால பேன் கொட்டும், எல்லா இடத்துலயும் பேன் எவ்வாறு இருக்கு. 4வது தவளை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைகள். தூஃபான் அல்லாஹ்வுடைய படை, வெட்டுக்கிளி அல்லாஹ்வுடைய படை, பேன் அல்லாஹ்வுடைய படை, தவளை. சாப்பாடு வச்சா தவளை, வீட்டுள்ளுக்கு தவளை, பெட்ரூம்ல தவளை எப்படி இருக்கும், டாய்லெட் போனா உள்ளுக்கு தவளை, தூங்க கட்டில இருந்தா தவளை. இன்னும் இந்த சோதனையை நாங்க காண இல்லை. ஃபிரௌன் கண்டார்.
ஐந்தாவது சோதனை தான் வத்தம், ரத்தம். மூக்கால ரத்தம் கொட்டுறது, ரத்தம் ஓடிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றார், தெளிவான ஆதாரங்கள் இவைகள், இது விளையாட்டல். இன்றைக்கு வெட்டுக்கிளி பறந்து வருது, இந்தியாவுக்கு வந்துட்டு, பாகிஸ்தானுக்கு வந்துட்டு, யமனுக்கு வந்துட்டு, உலகத்துல வந்துட்டுண்டா மக்களே வெட்டுக்கிளியை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும். ஏண்ட அல்லாஹ் வெட்டுக்கிளியை பத்தி சொல்லும் பொழுது சூரா கமர்லே சொல்கிறார், ஃபதவல்ல அன்ஹும் யௌம யதுஉத்தா. நபியே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லையா, உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லையா, அவங்கள விட்டு. ஏனென்றா ஒரு நாள் வரும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதுவார். இந்த நாளையில் يوم يخرجون من الأجداث, கபர்களிலிருந்து எழும்புவார்கள். எதை போல் தெரியுமா? كأنهم جراد منتشر, வெட்டுக்கிளியை போல். அல்லாஹ் ஃபிரௌனுடைய சம்பவத்தில் சோதனைக்கு வெட்டுக்கிளியை சொன்னார். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், கபரிலிருந்து எழும்பும் பொழுது பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல். அவ சூரத்துல் காரியாவில் அல்லாஹ் சொன்னான் என்ன? கல் ஃபராஷில் மப்சூஸ், பரத்தப்பட்ட ஈசல்கள். இங்க சொல்றான் என்ன? கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகள். அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஈசல், வெட்டுக்கிளி. அடக்க ஸ்தலங்களிலிருந்து, கபர்களிலிருந்து எலும்பி கிடப்பது ஈசல்களை போல. என்ன திசை தெரியாது. இப்ப எல்லாரும் வீடு இருக்குது, அங்க வீடு இருக்காதே. மரணத்துக்கு பிறகு கியாமத்துல யாருக்கும் வீடு இல்லையே, சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே, தன்னுடைய கபரடி எலும்பி நிற்கிறது தான். அந்த நேரம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் சத்தம் கேட்டதோடு அந்த சத்தத்தை நோக்கி வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள். அந்த சத்தத்தை நோக்கி, அதுதான் அல்லாஹ் வெட்டுக்கிளியை பயன்படுத்துகிறார். என்றால் வெட்டுக்கிளி எங்கு ஓசை வருகிறதோ அங்கு செல்லும். ஈசல் எங்கு வெளிச்சம் வருகிறதோ அங்கு செல்லும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாம் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், இது மனிதர்களுடைய நிலைமை. வெட்டுக்கிளியை போன்று மாறுவார்கள். وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنْفُوشِ, இந்த மலைகள் எல்லாம் சாயம் பூசப்பட்ட பஞ்சை போல் மாறிவிடும். சாயம் பூசப்பட்ட பஞ்சு. இவ்வளவு பெரிய மலை காண போகிறோம் சகோதரர்களே. எல்லாத்தையும் மறுக்காதீர்கள். மறுத்தால் பேர் காஃபிர், மறுத்தால் தான் பேர் காஃபிர். எல்லாவற்றையும் மறுக்க முடியாது என்று அல்லாஹ் எல்லோருக்கும் மூளையை தந்திருக்கிறார். சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய மீசானுடைய தட்டு பாரமாகுமோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, அவர் சந்தோஷமான வாழ்க்கை அடைவார். அப்ப உலகத்தில் வந்த அதற்குத்தான். உலகத்தில் வந்த சாப்பிட்றதுக்கு அல்ல, குடிப்பதற்கல்ல, வாழ்வதற்கல்ல, தூங்குவதற்கல்ல. இவைகள் கிடைத்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் நோக்கம் மீசானை நபிக்கவன். இவன் மட்டும்தான் புத்திசாலி. யார் மீசானை நிறைத்தாரோ இவர் புத்திசாலி. நோன்பு பிடிச்சோம், 6 நோன்பு, ஒவ்வொரு இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். மீசானை நிறைக்கிறது வேறொன்றுக்குமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய கால் கொஞ்சம் கட்ட கால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராக் என்ற குச்சியால் தான் பல் துலக்குவார்கள்.
அந்த காலத்தை பிரஷ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த அராக் என்ற குச்சி தான் மிக பல்லுக்கு, முரசுக்கு, நாக்குக்கு, தொண்டைக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம். அதுதான். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லா, இந்த அராக் மரத்தில் ஏறி ஒரு கம்பை உடைச்சிட்டாங்க, நான் மிஸ்வாக் செய்ய போறேன், பல் துளக்க போறேன். இவர் மரத்தில் ஏறியதோடு ஒரு காற்று அடித்தது. உடனே அவருடைய கால் விலங்கிற்று. சஹாபாக்கள் சிரித்தார்கள். என்ற கால் கொஞ்சம் கட்ட சின்ன கால் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை கொண்டு போய் மீசான்ல வச்சா இது மலையை விட பாரமாக இருக்கு. அந்த அளவு அப்துல்லா மஸ்ஊத் அமல் செய்து வைத்திருந்தார், மீசானுக்கு தயாராக இருந்தார். அப்ப அமல நிற்கிற இடம் இருக்குது கியாமத்தில். அதற்கு சகோதரர்களே தயாராக வேண்டும். யார் அமல் செய்யல, உலகத்தில் நல்ல வீடு, நல்ல காசு, நல்ல பணம், நல்ல அரசியல் முழுதையும் வளர்த்தார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, மீசான்ல ஒன்றும் இல்லை, குர்ஆன் இல்லை, அமல் செய்யல. فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ. அல்லாஹ் சொல்றான், அவர் போற இடம் ஹாவியா என்ற நரகம்தான். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ. நபியே, ஹாவியா என்றால் என்ன? நாருன் ஹாமியா, நாருன் ஹாமியா, தொடராக எரிந்து கொண்டிருக்கும் நரக நெருப்பு. தொடராக 1000 வருடம் எரிக்கப்பட்டது, 2000 வருடம், 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நரகம்தான் அந்த நரகம். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடியுமான அளவு அல்லாஹ்வை மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு, ரசூலை தெளிவுபடுத்தி கொண்டு, கியாமத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி, மீசானை நிறைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உலக மக்களுக்கு இந்த வெட்டுக்கிளி என்றால் என்ன, இந்த ஈசல் என்றால் என்ன, இவைகள்லாம் சாதாரண விடயங்கள் அல்ல. குர்ஆனில் 2 சூறாக்கள் வெட்டுக்கிளி வந்திருக்கிறது. சூரா முஃமினூன், சூரத்துல் அராஃப், சூரத்துல் கமரிலே இது அல்லாஹ்வுடைய சோதனை. வெட்டுக்கிளியை பார்த்து நீ படி, கியாமத்தில் எப்படி பறந்து செல்ல வேண்டும் வெட்டுக்கிளியை போன்று என்று அல்லாஹ் சூரா கமர்லே தெளிவுபடுத்துகிறான். ஒவ்வொரு கிழமையும் புது புது அத்தாட்சியில் வந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்போம்.